உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. திமுகவின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போதும் ஆட்சியில் இருப்போம் என கட்சியின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வரலாறு காணாத வெற்றி பெறுவோம் என்றும் பேச்சு. மாநில உரிமைகளை வழங்குகிற மத்திய அரசு அமையாததால் நிதி உரிமைக்காக இன்னமும் போராடி வருகிறோம். மாநில சுயாட்சி என்பது திமுகவின் உயிர் நாடி கொள்கை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின மாநில சுயாட்சி கொள்கை என்பது நம்மோட உயிர் நாடி கொள்கையில ஒன்று. கிரீம் பண்ணுக்கு ஏன் இவ்வளவு வரி என கேட்க கூட உரிமை இல்லாத நிலை. இன்னைக்கு கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு. மாநில சுயாட்சி கொள்கை நமது உயிர் நாடி கொள்கை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. திமுக பவள விழா மேடையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வாழ்த்துரை. என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒழிக்க செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. திமுக தொண்டர்கள் ஆரவாரம். முறையான அழைப்பு விடுக்கப்பட்டால் விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது குறித்து நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 21ஆம் தேதி அமெரிக்கா பயணம். வருடாந்திர குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் வழங்கினார் அமைச்சர் அதிஷி. ஜம்மு காஷ்மீரில் இன்று முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு. தேர்தல் நடைபெறும் 24 தொகுதிகளில் பலத்த பாதுகாப்பு. சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் திடலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை. திமுகவின் கிளை கழகம்தான் த.வே.க என்ற எண்ணம் வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சி மாநிலம் தழுவிய போராட்டம். ராகுல் காந்தியை அவதூறாக பேசியதற்கு எதிர்ப்பு. பாஜக மூத்த தலைவர் ராஜா தன்னுடன் 1 மணி நேரம் விவாதிக்க தயாரா என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சவால். ராகுல் காந்தி குறித்து அவதூறு பரப்பினால் பாஜகவினரின் வீடுகளை முற்றுகையிடுவோம் என்றும் எச்சரிக்கை. புதுச்சேரியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் நடைபெறும் நிலையில் முடிவு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மிலாடு நபி நாளிலும் களை கட்டியது மது விற்பனை. மது பிரியர்களை விரட்டியடித்த போலீசார். சென்னையில் கூட்ட நெரிசல் உள்ள இடங்களை குறிவைத்து செல்போன்களை திருடி வந்த ஒடிசாவை சேர்ந்த 5 பேர் கைது. 17 செல்போன்களையும் அதிரடியாக பறிமுதல் செய்த போலீசார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே வீடு புகுந்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியீடு.
ஒருவரை கைது செய்து 8 சவரன் நகையை மீட்ட போலீசார். திருவண்ணாமலையில் அரசு பள்ளி மாணவியை மதுபோதையில் வீட்டிற்கு அழைத்த ஆசிரியர். ஆடியோ வெளியான நிலையில் சரமாரியாக தாக்கி வீடியோ வெளியிட்ட உறவினர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.